நண்பர்களே, நாம் அனைவரும் துரியாதித்த தவம் செய்தோம். மனம் விரிந்து அதன் எல்லைகளை எல்லாம் கடந்து ஒரு மிகவும் கற்பனைக்கு எட்டாத ஒரு பிரம்மாண்டத்தை பேரியக்க மண்டலம் வரையிலும் உணர்ந்து அதையும் தாண்டி இறைநிலையோடு நாம் ஒன்றி கலந்து நாம் அதுவாகவே மாறி அகம் பிரம்மாஸ்மி என்பதையும் நம்முடைய அனுபவத்தில் உணரக்கூடிய வாய்ப்பினை இந்த தவத்திலே நாம் பெறுவோம். ஒவ்வொரு தவ முறைகளும் நமக்கு பல்வேறு பலன்களை கொடுக்கும். ஆகினை புலன் அடக்கம் தரும். சாந்தி யோகம் நம்முடைய உடலையும் மனதையும் ஆன்மாவையும் அமைதிப்படுத்தும். துரியம் நம்முடைய பழைய வினைப்பதிவுகளை தூய்மை செய்து இறைநிலைக்கு செல்லக்கூடிய வாயிலை அது நமக்கு திறந்து வைக்கும். அதனால்தான் அதை கேட்வே டு காட் அல்மைட்டி என்று சொல்லுவார்கள். துரியாதீதம் என்கின்ற இந்த தவம் பிறப்பு இறப்பு சக்கரத்தை முறித்துவிடும் மெய் விளங்கி முழுமையாவோம் என்பார் மகிழ்ச்சி அவர்கள். ட்ரூத் இஸ் ஒன், தாட்ஸ் ஆர் மெனி என்று நம்முடைய சித்தர்கள் சொல்வார்கள். மெய்ப்பொருள் ஒன்றுதான், அதை அடையக்கூடிய வழிமுறைகள் பல என்று சொல்வார். அந்த வகையில் நாம் முதல் வரையிலும் தவம் இயற்றி உடலின் பல்வேறு உயிர் மையங்களை அவற்றின் இயக்க களத்தை நாம் தியானித்து அதன் மூலம் உடலையும் மனதையும் பக்குவப்படுத்தி எண்ணங்களை தூய்மையாக்கி ஆசைகளை முறைப்படுத்தி சிரத்தை தவிர்த்து கவலையை ஒழித்து நான் யார் என்கின்ற தத்துவ விளக்கத்தில் நாம் நுழையும் பொழுது படிப்படியாக நம்முடைய பயிற்சிக்கும் முயற்சிக்கும் தகுந்த மாதிரியான நாம் ஞானத்தை பெறுகின்றோம். அந்த வகையில் நாம் இன்று மேற்கொண்ட இந்த தவம் மிக அற்புதமான ஒரு தவம். உடல் வரையிலும் எல்லை வெட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த மனம் எல்லைகளையெல்லாம் தாண்டி பிரபஞ்சம் அளவுக்கு பிரிவதை நாம் உணர இதுவரையிலும் நம்முடைய பழக்க பதிவாலும் நம்முடைய வாழ்க்கை முறையாலும் எல்லை கட்டிக் கொண்டிருந்த நம்முடைய மனம் விரிய ஆரம்பிக்கும். இந்த உலகம் முழுவதையும் ஒரே குலமாகவும் ஒரே குடும்பமாகவும் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு ஆன்மநேய ஒருமைப்பாடும் அன்பும் கருணையும் மலர்வதை நம்மாலே உணர்ந்து கொள்ள முடியும். அந்த உணர்வை நாம் எல்லோரும் பெறுவோம். அதன் மூலம் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை இறை உணர்வு பெற்ற வாழ்க்கையாகவும் அறநெறி சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையாகவும் நமக்கு அமையும். இன்றைய சிந்தனை இறை உணர்வும் அறநெறியும். காணும் பொருட்களிலெல்லாம் என்னை காண வல்லவன் யாரோ அவனை விட்டு நான் விலகுவதில்லை என்கின்ற கிருஷ்ண பரமாத்மாவின் வாக்கியத்தை நாம் எல்லோரும் கேட்டிருப்போம். பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரம்பொருள் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கின்றார்கள். தெய்வம் மனுஷரூபியன, அது மாத்திரமல்ல, இந்த பிரபஞ்சம் முழுவதுமே தெய்வத்தின் வடிவம், தெய்வ சுரூபம். ஆக்கை சிறகினிலே நந்தலாலா, நின்னை காணும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா.
பார்க்கும் இடங்களிலெல்லாம் நல்லதா நந்தலாலா, நின்னை பார்க்கும் இன்பம் தோன்றுதடி நந்தலாலா. பாரதியார். காக்கை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த கரிய நிறத்திலும் இறைவனை காண முடியும். எந்த தோற்றத்திலும் இறை உணர்வை நாம் எப்படி பெற முடியும் என்றால், மகரிஷியர்கள் சொல்வார்கள், நாம் அனைவரும் அணுக்களின் கூட்டம். ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், அதை பிரித்துக் கொண்டே வாருங்கள். கடைசியில் பிரிக்க முடியாத ஒரு அணு நிலை. அந்த அணுவையும் பிரித்துக் கொண்டே வந்தால் அதை பிரிக்க முடியாத பரமாணு. ஒரு பொருள், அது ஆப்பிளாக இருக்கலாம், செடியாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம், எந்த தோற்றமாக இருக்கலாம். அதையெல்லாம் நாம் பகுத்துக் கொண்டே வந்தால் பகுக்க முடியாத அந்த கடை நிலையில் நாம் அனைவரும் ஒன்றாக இருப்பதை, பரம அணுவாக இருப்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுது, இந்த பரமானு இங்கே இருந்து வந்தது, இது இறைநிலையின் எழுச்சியாலே வந்தது. ஆதியின் அசைவே பரமானு, அவை ஒவ்வொன்றாய் கூடி நாம் பார்க்கும் பொழுது எல்லா தோற்றங்களாகவும் நம்மிடத்திலே அது ஒளிப்பதை உணர்ந்து கொள்ள முடியும். ஆதியின் அணுவே அசைவே பரமானு, அவை ஒவ்வொரு அளவில் கூட வேதம் கூறும் ஐம்பூதம், விண்முதல் மண் வரை வேறில்லை. நாம் எப்படி இருக்கிறோம்? அதே பஞ்சபூத பிரிவிலே இருந்து ஓரறிவாகி 2, 3, 4, 5 என்று விரித்து இவை அனைத்தையும் காணவும், கண்டு ரசிக்கவும், நம் மூலத்தை உணரவும், அந்த மூலத்தோடையே நம்மை இணைத்துக் கொள்ளவும் மனிதர்களாய நமக்கு கிடைத்திருக்கின்ற மிக பெரும் அறிவுதான் 6வது அறிவு. அந்த 6வது அறிவை கொண்டு அனைத்தையும் அறிகின்றோம். இப்பொழுதுதான் இறையிலே இருந்து நம் வரையிலும் வந்திருக்கின்ற இறை உணர்வும் நம்முடைய மனித சரித்திரமும் நமக்கு புரியும். அப்படி இறைவனிலே இருந்து நம் வரையிலும் வந்திருக்கின்ற நாம் ஏன் பல்வேறு உணர்ச்சிகளுக்கும் ஏற்றத்தாழ்வுகளுக்கும் ஆளாகின்றோம் என்று சொன்னால், வரும் வழியில் நாம் சேர்த்துக் கொண்ட அனைத்து பழக்கங்களும் பதிவு. அதனால்தான் நம் தூய்மையிலும் தூய்மையாக இறை நிலையிலேயே நாம் இருந்து வந்தோம் என்கின்ற ஞானம் கிடைத்த பிறகும் இந்த பதிவுகளின் வழியிலே வாழும் பொழுது நாம் நம்மை மறந்து விடுகிறோம். அதனால்தான் சுவாமிஜி சொல்வார்கள், வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன், என்றன் வினை மறந்தேன், உனை மறந்தேன் இறைவா, நீ உள் உணர் என்னை மீட்டு என்று சொல்லுவார்கள். நாம் பிறந்த பிறகு எதற்காக பிறந்தோம் என்று தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று வாழத் தொடங்கியதால் தான் அந்த நோக்கம் மறந்துவிட்டது. அதைத்தான் அறியாமை, அலட்சியம், வினைப்பதிவுகள் என்று சொல்கிறோம். இந்த உணர்வில் நாம் வாழ ஆரம்பித்து விட்டால் பார்க்கும் பொருட்கள் அனைத்திலும் நாம் இறைவனை காண முடியும். அவனுடைய வடிவத்தை, அவனுடைய இயக்கத்தை, அவனுடைய திருவிளையாடலை நம்மாலே உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி உணர்ந்து கொண்டால் வாழ்கின்ற வாழ்க்கை எப்படி இருக்கும்? அறம் சார்ந்து இருக்கும். அறம் என்பது ஒழுக்கம், கடமை, ஈகை என்கின்ற 3 இனிப்பு நெறி என்று சாமிஜி சொல்வார்கள்.
ஒழுக்கம் என்பது யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருத்தல். கடமை என்பது இதுவரையிலும் நாம் பெற்றிருக்கின்ற கடனை திருப்பிச் செலுத்துதல். கடன் கூட்டல்மை கடமை. இந்த உடல் அப்பா அம்மா கொடுத்தார்கள். நாம் பெற்றிருக்கின்ற கல்வி, நாம் இதுவரையிலும் பெற்றிருக்கின்ற வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் எத்தனையோ கோடான கோடி பேரினுடைய உழைப்பாலே நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம் உடுத்திக் கொண்டிருக்கின்ற உடை, அவை சொல்லுவார்கள், ஊதினால் பறந்து போகின்ற பஞ்சு. அதை உடுத்திக் கொள்ளக்கூடிய ஆடையாக உருமாற்றிக் கொடுப்பதற்கு எத்தனை கோடி மனித உழைப்பு தேவைப்பட்டிருக்கும். அதையெல்லாம் நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பிடி உணவிலே உலக ஒற்றுமையை கண்டிடு, உழைப்பினால் பதில் உலகுக்கு தந்திடு. அதுதான் கடமை. ஈகை என்பது குழந்தைகள், வயோதிகர்கள் தங்கள் தேவைகளை தாங்களே நிறைவேற்றிக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாம் அன்போடும் கருணையோடும் பராமரிக்கக்கூடிய மிக பெரும் உணர்வுக்கு ஈதல் என்று பெயர். அதனால்தான் ஈத்து உவக்கும் இன்பம் என்று பெரியவர்கள் சொன்னார்கள். இந்த கொடுப்பதில் தான் மிகுந்த மகிழ்ச்சி. உற்ற செல்வம், உடல் உழைப்பு, அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவி அருள் தொண்டாற்றி மகிழ்வோம் என்பார்கள் மகிழ்ச்சி அவர்கள். எனவே நல்ல தெய்வீகமான வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருக்கின்ற நாம், நம்மால் முடிந்த அளவிற்கு என்னவெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு நாம் ஒழுக்கத்தோடும் கடமையோடும் ஈகையோடும் வாழ முடியுமோ அப்படி வாழ்ந்தால் அது அறம் சார்ந்த வாழ்க்கை. இறை உணர்வு பெற்றால்தான் அறநெறி நம்மிடத்திலே மலரும். அறநெறியோடு வாழ்ந்தால் இறை உணர்வு நம்மிடத்திலே ஸ்திரப்படும். நாம் உணர்வில் ஒன்றி கலந்து தெய்வீகமான மனிதர்களாக வாழ்வோம். இந்த பிறவி நமக்கு கிடைத்திருக்கின்ற மிக பெரும் வாய்ப்பு. அதை உணர்ந்து அனுபவித்து நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ்வித்து வாழ்வாங்கு வாழ்வோம் என்று உங்களோடு இந்த இறை சிந்தனையை பகிர்ந்து கொண்டு நன்றியோடு நிறைவு செய்கிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் சுற்றமும் நட்பும் எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று வாழ்வீர்களாக இறைநிலையை பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.